ஹாய் எவ்ரிவன். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம ஃபாஸ்ட்டாக சொல்லணும், ரொம்ப ஸ்லோவாக இருக்குது வீடியோ அந்த மாதிரி, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா உங்களோட கன்சர்ன் சொல்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. இன்கேஸ் அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சார்ட் அவுட் பண்ணிடலாம். யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஷார்ட்கட்ஸ் ஒன்லி ஃபியூ ஷார்ட்கட்ஸ் தான். ஒரு 3 to 4 ஷார்ட்கட்ஸ் தான். பட் இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் இருக்கிறதுலே ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அண்ட் டைம் சேவிங் ஷார்ட்கட்ஸ். ஸோ அதனால தான் அதை மட்டும் இன்றைக்கி ஷார்ட்டாக கவர் பண்ணிடலான்னு அந்த ஷார்ட்கட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பட் ஜஸ்ட்டு இந்த ஷார்ட்கட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ரிமைன் பண்ணலாங்கிறதுக்காண்டி இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டேபுங்கிறது நம்ம நேவிகேஷன்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் வீடியோஸில். என்னென்னா டேபுன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸலுக்குள்ளே ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு மூவ் ஆகும். அதே இது ஷிஃப்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக்வேர்ட்ஸில் வரும், ரிவர்ஸில் வரும். ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு ரிவர்ஸ் ஃபார்மெட்டில் வரும். ஸோ இதுதான் இந்த 2 ஃபங்க்ஷன்ஸோட யூசர்ஸ். ஸோ இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, இது நம்ம இங்கே இந்த 4 ஷார்ட்கட்ஸில் அது கவர் பண்ண போகிறதுனால இது ஜஸ்ட்டு ரிமைண்டர் மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஷார்ட்கட் என்னென்னா ஆல்ட் டேப். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம என்னோடய விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நான் க்ரோம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது இவ்வளோ எக்ஸல்ஸ்லேயே 1 2 3 ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபைல் மேனேஜர் ஃபோல்டர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இவ்வளோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய டேப் நான் இப்போ நான் இங்கே இருக்கேன், இந்த எக்ஸலில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இன்னொரு எக்ஸல் ஃபைலில் நான் போகணுன்னா நான் என்ன பண்ணணுன்னா, எந்த எக்ஸல்னு நான் இங்கே வரணும். கர்சரை வச்சுட்டு நான் எந்த எக்ஸல் ஃபைலுக்கு போகணுமோ அந்த எக்ஸல் நான் பார்த்துட்டு மறுபடியும் இந்த எக்ஸலை இப்படி கிளிக் பண்ணணும். அப்படி இல்லை நான் க்ரோமுக்கு போகணும் அப்படின்னா மறுபடியும் நான் இங்கே போய் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோம்லேயே நான் 3 டேப் வச்சுருக்கேன். ஸோ டேரெக்டாகவும் என்னால் போக முடியாது. ஸோ இந்த க்ரோம் இப்படி நான் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நான் என்ன டேப் போகணுன்ட்டு மறுபடியும் நான் பார்த்து அதில் இப்படி நான் கிளிக் பண்ணி இப்படி போகணும். ஸோ ஒரு விண்டோஸுங்கிறது இது, அதாவது ஒரு ஸ்க்ரீன்ஸுன்னு சொல்லலாம், இல்லை விண்டோஸ்ன்னு சொல்லிக்கலாம். அதாவது விண்டோஸ் ஸ்க்ரீன் அந்த மாதிரி நம்ம இதை சொல்லிக்கலாம். சரிங்களா? இது அப்ளிகேஷன்ஸுன்னு கூட சொல்லிக்கலாம். இதெல்லாம் க்ரோம், இதெல்லாம் ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ். இதில் ஒவ்வொரு விண்டோன்னு சொல்லுவோம். இப்போ க்ரோம்லேயே நான் 3 டேப் வச்சுருக்கேன்னா, அதாவது 3 டிஃப்ரெண்ட் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் எக்ஸல்ஸில் இவ்வளோ எக்ஸல்ஸ் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி நான் இந்த மாதிரி கர்சரை வச்சுட்டு மேனுவலாக நான் என்ன நேமுன்னு பார்த்து இப்படி கிளிக் பண்ணாமல் குயிக்காக நேவிகேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆல்ட் டேப் அண்ட் ஆல்ட் ஷிஃப்ட் டேப். அது எப்படி நான் சொல்கிறேன், நான் இந்த ஷார்ட்கட்டு டேரெக்டாக சொல்லாமல் ஏன் இந்த யூசஸ் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் நான் எப்போயுமே ஷார்ட்கட்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஷார்ட்கட்டோட யூசஸ் பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இல்லை நான் டேரெக்டாக இப்போ மற்ற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆல்ட் டேப்னா என்ன ஃபங்க்ஷன் ஆகும் குயிக்காக ஓவரால் வீடியோவே 2 நிமிஷம் தான் இருக்கும். பட் நான் அதோட யூசஸ் மட்டுமே 2 மினிட்ஸ் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈஸியாக அப்போ தான் மறக்காமல் ஓகே என்ன யூசஸ்க்கு நம்ம இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறக்காண்டி தான் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே சொல்கிறேன் எல்லா வீடியோஸுமே. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் போகிறதுக்கு காரணம். இல்லை இந்த ஷார்ட்கட்ஸோட ஃபங்க்ஷன் மட்டும் நான் டக்குன்னு குயிக்காக சொல்லிட்டு போகிறேன்னா என்னால் 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸில் முடிச்சிடலாம். பட் அது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஷார்ட்கட்டோட யூசஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ஷார்ட்கட்டோட மெயின் யூசேஜ் எந்த பர்டிகுலர் விண்டோவுக்கு நம்ம போகணுன்னு நினைக்கிறோமோ அதை குயிக்காக நேவிகேட் பண்ணுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஷார்ட்கட் என்ன பண்ணுறதுன்னா ஆல்ட் டேப். சரிங்களா? ஸோ ஆல்ட் டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப் பட்டன் இங்கே இருக்கும். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேப் ரெண்டையுமே கண்டினியூஸாக இது பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ட் மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேபை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குன்னு. ஸோ இப்படி நீங்கள் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேபை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்மளோட விண்டோஸில் எத்தனை டேப் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேங்கிறத இங்கே அப்படியே வந்துடும். ஸோ எக்ஸல்ஸ் 1 2 3 எக்ஸல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். க்ரோமில் 1 2 3 க்ரோம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ஃபைல் மேனேஜர்ஸ், இது ஒரு சாஃப்ட்வேர், இது நோட் பேட். இப்போ நீங்கள் இந்த ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இவ்வளோ டேப் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்படி கர்சர் வைக்காமல் குயிக்காக நான் நேவிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த ஆல்ட் டேப். ஸோ நெக்ஸ்ட்டு ஓகே எப்படி இந்த ஆல்ட் டேப்புங்கிறது ஃபங்க்ஷன் ஓகே எப்படி நான்
ஒரு பர்டிகுலர் விண்டோவுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு டேபு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த விண்டோஸ் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக அப்படியே நீங்கள் வந்து அந்த டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே உங்களுக்கு தெரியும் ஒரு பாக்ஸ் மாதிரி. ஸோ இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குன்னா எந்த விண்டோ இப்போ செலக்ட் ஆகிருக்குங்கிறது மீனிங். ஸோ இப்போ நான் இந்த நோட் பேட் வரணும் அப்படின்னா இந்த நோட் பேட் போகிறது வரைக்கும் நீங்கள் இந்த டேப் மட்டும் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆல்ட்டை வந்து அப்படியே வந்து ஒரு ஃபிங்கர் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி போயிடும். ஸோ ஆல்ட் எப்பயுமே ஒரு ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் டேபுக்குன்னு இன்னொரு ஃபிங்கர் வச்சுட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த விண்டோஸ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த டேப் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கணும். என்ட்ரு பண்ணினா ஒரு ஃபிங்கர் வச்சு அந்த டேப் மட்டும் தட்டிக்கிட்டே இருங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு விண்டோவுக்கு போகும். அதே போல் இப்போ எனக்கு நோட் பேட் வரணுன்னா அது எவ்வளோ நோட் பேட் எங்கே இருக்கோ அது வர்றது வரைக்கும் அந்த டேபை மட்டும் என்ட்ரு பண்ணிகிட்டே இருங்க. பட் ஆல்ட்டு ஒரு ஃபிங்கர் ஆஸ் யூஷுவல் அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணது மாதிரி இருந்துட்டு இன்னொரு ஃபிங்கர் மட்டும் வச்சுட்டு டேபை மட்டும் கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ டேபை என்ட்ரு பண்ணும்போது என்னென்னா இப்போ வந்துருச்சு. ஸோ எனக்கு இந்த நோட் பேட் தான் நான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு இப்போ இந்த நோட் பேட் வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லை, 2 ஃபிங்கருமே ரிலீஸ் பண்ணிடுங்க. ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஃபிங்கரை எடுத்துருங்க கீபோர்ட்லேருந்து, அவ்வளோதான். நீங்கள் ஃபிங்கர் எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் இந்த நோட் எந்த நம்ம டேப் சூஸ் பண்ணமோ அந்த டேப்புக்கு போயிடும். இப்போ நான் மறுபடியும் க்ரோமுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். சேம் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்க, மறுபடியும் இந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். க்ரோமில் நீங்கள் எந்த விண்டோஸ் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்துக்குங்க. இத்தனை இருக்கா. இந்த வீடியோ ஷார்ட்கட்ஸ்னு சும்மா வந்து நான் ஒரு ஃபைல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த டேபுக்கு போகணுன்னா நான் அது போடுறது வரைக்கும் கிளிக் பண்ணிகிட்டே இருப்பேன். டேபை இங்கே வந்துருச்சு, ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போது அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விண்டோஸ் பர்டிகுலர் ஸ்க்ரீன் சொல்லலாம், இல்லை பர்டிகுலர் ஆப்ஸ் என்ன வேணால் நம்ம வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம மவுஸை யூஸ் பண்ணாமல் எப்படி அந்த பர்டிகுலர் விண்டோ நம்ம வந்து ஓப்பன் பண்ண நினைக்கிறோமோ அந்த இதுக்கு நேவிகேட் பண்ணுறதுக்கு தான் ஆல்ட் டேப். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்துட்டோம். இந்த ஆல்ட் டேப் கவர் பண்ணியாச்சு. அப்படியே ரிவர்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ஃப்ரண்ட்டில் போகிறோம். அதே இது இப்போ ரிவர்ஸில் வர்றது ஷிஃப்ட். எப்பயுமே நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இந்த ஷிஃப்ட்டோட ஃபங்க்ஷன் மோஸ்ட்லி என்னதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ரிவர்ஸில் வர்றது மாதிரி தான் இருக்கும். அதாவது இப்போ நம்ம இந்த ஃபார்வேர்டில் போகிறோம்னா பேக்வேர்டில் வர்றதுக்கு, அப்படி இல்லைன்னா டவுனில் போகிறோம்னா அப்பில் போகிறதுக்கு, அந்த இது மாதிரி ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு தான் ஷிஃப்ட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுவோம். அப்போ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ரொம்ப ஞாபகப்படுத்தணும், ரிமைண்ட் பண்ணிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிட்டா ஓகே, அப்படியே ரிவர்ஸ் வரணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிள் ஃபார்வேர்டில் போகிறதுக்கு என்ன பட்டன் யூஸ் பண்ணுறோமோ அதோட ஜஸ்ட்டு ஷிஃப்ட்டு மட்டும் யூஸ் பண்ணிட்டாலே அந்த ஷார்ட்கட்ஸும் சேர்ந்து கவர் ஆகிரும். இப்போது ஃபார்வேர்டில் நம்ம ஆல்ட் டேப் யூஸ் பண்ணோம், அதே மாதிரி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த செல்லுக்கு இந்த விண்டோவுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு இந்த விண்டோ வேணாம், மறுபடியும் நான் டாக்குமெண்ட்ஸ்க்கு வரணும்னா நீங்கள் மறுபடியும் இப்படி ஃபார்வேர்டில் தான் போயிட்டு இத்தனை டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் இந்த விண்டோ வந்துட்டீங்க, அப்படியே ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ஸுங்கிறது ஒரே ஒரு விண்டோ தான் லெஃப்ட் சைடு இருக்குது. அப்போ சிம்பிளாக ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேபு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். அப்படியே ரிவர்ஸில் போகிறதுக்கு இந்த ஷார்ட்கட் ஆல்ட்டு ஷிஃப்ட்டு டேபு. ஸோ சேம். இப்போ நான் இங்கே வந்துட்டேன். எனக்கு இந்த புக் ஒன்றுங்கிறதுக்கு போகணுன்னா நீங்கள் மறுபடியும் டேபு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இத்தனை நேவிகேட் பண்ணி இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஆல்ட் ஒரு ஃபிங்கரில் இருக்கட்டும், இன்னொரு ஃபிங்கரில் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இப்போ ஆல்ட்டு ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் வந்துடும். ஸோ ஆல்ட்டு டேப்னா ஃபார்வேர்டுனா, ஆல்ட்டு ஷிஃப்ட்டு டேபுங்கிறது ரிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்துட்டு இப்போ நான் இந்த செல்லுக்கு வந்துட்டேன். இந்த விண்டோஸ்க்கு தான் நான் ஓப்பன் பண்ணணும், இந்த ஸ்க்ரீனை நான் ஓப்பன் பண்ணணுன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் டோட்டலாகவே உங்கள் ஃபிங்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீபோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. அந்த பர்டிகுலர் விண்டோவுக்கு போயிடும். மறுபடியும் ஏதாச்சும் நேவிகேட் பண்ணோம்னா ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேவிகேட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்க்ரீன் போடணுமோ நேவிகேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா கையை எடுத்துட்டிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிரும். ஸோ இவ்வளோ தான் இந்த 2 செல்லோட ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இந்த 2 கவர் பண்ணிட்டோம். இது ஃபார்வேர்டுக்கு, இது அப்படியே ரிவர்ஸில் பேக்வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 2 இது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் டேப். இந்த ஆல்ட் டேப்புங்கிறது என்னென்னா ஓவராலாக என்னென்ன ஆப்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாத்துக்குமே சேர்ந்து நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு ரீச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன சொல்ல வரேன்னா, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து எக்ஸல் வரும், அதாவது வேறு என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஓப்பன் ஆகிடும். பட் இந்த கண்ட்ரோல் டேபுங்கிறது என்ன இதுக்கு யூஸ் பண்ண ஒரு ஷார்ட்கட்னா, இப்போது எக்ஸல்குள்ளே இருக்குன்னா இந்த பர்டிகுலர் எக்ஸல்குள்ளே மட்டும் மூவ் ஆகுறதுக்கு, இப்போ நான் ஒரு 3 எக்ஸல்ஸ் வச்சுருக்கேன், அந்த 3 எக்ஸல்குள்ளே மட்டும் நான் மூவ் ஆகணும்.
குயிக்காக மூவ் பண்ணணும். அதே போல் இப்போ நான் வந்து குரோம்லாம் இவ்வளோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த குரோம்குள்ளே நான் குயிக்காக மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் டேப். என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இந்த கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே ஓப்பன் ஆகுதில்ல. பட் கண்ட்ரோலுங்கிறது என்னென்னா எக்ஸல்குள்ளே மூவ் பண்ணணும். இப்போது நான் இந்த 3 எக்ஸல் ஃபைல் வச்சுருக்கேன். இப்போ நான் புக் 1 அப்படிங்கிற எக்ஸலுக்கு போகணுன்னா நீங்கள் கண்ட்ரோல் டேப் யூஸ் பண்ணால் போதும். ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். பட் ஆல்ட் டேப் ப்ரெஸ் பண்ணும்போது என்னென்னா இந்த மாதிரி குரோமும் வரும், மற்ற நோட்பேடு ஃபைல் மேனேஜர் எல்லாமே ஓப்பன் ஆகுதில்ல. பட் இது வந்து நீங்கள் ஆல்ட் வந்து டேப் மல்டிபிள் டைம் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எக்ஸல் 3 ஃபைல் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் குயிக்காக மூவ் பண்ணால் நீங்கள் எக்ஸலோட நேம் மேலே பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த எக்ஸலுக்கு போகும். மறுபடியும் கண்ட்ரோல் டேப் புக் 1 வந்துருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டேப் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து மறுபடியும் சொல்கிறேன், புக் 1 இருக்கேன். இப்போ நான் வந்து அந்த பார்ட் 7ங்கிற எக்ஸலுக்கு போகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், டேப் கிளிக் பண்ணுறேன், பார்ட் 7 வந்துருச்சு, முடிச்சிடறேன். இல்லை இப்போ நான் இன்னும் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு மல்டிபிள் எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் 5 எக்ஸல்ஸ் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் 5 எக்ஸல்ஸ் 6 ஃபைல்ஸ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். குயிக்காக நான் மூவ் பண்ணால் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு டீயை ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அப்படியே வந்து நீங்கள் மேலே நேம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு எக்ஸல் ஃபைலுக்குள்ளே மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் எனக்கு தேவைப்படுற எக்ஸல் வர வரைக்கும் கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எனக்கு தேவைப்படுறது வந்துச்சுன்னா நான் அவ்வளோதான் கண்ட்ரோல் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன். அந்த இதில் நம்ம வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணிக்கலாம். அதே தான் இப்போது கண்ட்ரோல் டேப்புங்கிறது வந்து எக்ஸலுக்குள்ளே மூவ் பண்ணுறது சொன்னோம். அதே போல் க்ரோம்லேயுமே அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் இப்போ க்ரோமில் இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு நான் இந்த எண்டுக்கு வரணுன்னா கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே ஃபார்வேர்டில் மூவ் ஆகும் ஒவ்வொரு டேப்பாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குயிக்காக மூவ் ஆகுறது தெரியுங்களா? அதே போல் தான் ரிவர்ஸ். எப்படி ஆல்ட் டேப்புக்கு ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரிவர்ஸில் ஆல்ட் ஷிஃப்ட் டேப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப்பு. இப்போ எக்ஸலில் ஃப்ரண்ட்டில் அதாவது ஃபார்வேர்டில் எக்ஸல்ஸ் மூவ் ஆகணும், அதே வந்து ரிவர்ஸில் வரணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு தேவைப்படுற ஃபைல்ஸ்குள்ளே போய்க்கலாம். அதே போல் தான் க்ரோமுமே. ஸோ க்ரோமுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரோம் ஆர் ஒரு எக்ஸல்ஸ் இல்லை அதாவது மல்டிபிள் டேப்ஸ் எந்தெந்த ஃபைல் ஆர் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த மல்டிபிள் டேப்ஸ்குள்ளே நேவிகேட் பண்ணுறதுக்காக இந்த 2 ஷார்ட்கட்ஸ் இந்த பர்டிகுலர் ஷார்ட்கட்ஸு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிட்டோம். மெயினான ஷார்ட்கட்ஸ் என்னென்னா, லாட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் ஆர் விண்டோஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குயிக்காக எப்படி நம்ம மவுஸ் யூஸ் பண்ணாமல் நேவிகேட் பண்ணுறதுங்கிறது பார்த்துட்டோம். ஆல்ட் டேப் அண்டு கண்ட்ரோல் டேப், ஷிஃப்ட் டேப்புங்கிறது யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து செல்லுக்குள்ளே மூவ் பண்ணுவோம். அதே வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் டேப் யூஸ் பண்ணும்போது அந்த விண்டோஸ் ஆர் ஸ்க்ரீன்ஸ்குள்ளே ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டம்மி எக்ஸல்ஸ் இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் நீ கொடுத்து ஒரு 10 எக்ஸல்ஸு ஆர் வந்து ஒரு க்ரோம் வந்து இந்த மாதிரி சும்மா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களே வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் டேப் கிளிக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுபோல் ஆல்ட் டேப்பும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 to 6 டைம்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து ஹேபிட் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டே டு டே நீங்கள் வந்து எக்ஸல் யூஸ் பண்ணும்போது இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, பாய் எவ்ரிவன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனே எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஏதாவது நியூ வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம்.